ஹாய் மக்களே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பாவக்காய் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். எப்படி சுடு சாப்பாடுக்கு வச்சு சாப்பிட்லான்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாவக்காவை கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். அப்புறம் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, அப்புறம் உளுத்தம்பருப்பு, கடுகு, காஞ்ச மிளகாய் தாளிக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு வடை சட்டியில் நம்ம கடலெண்ணெயை ஊற்றிக்கலாம். ஊற்றி அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் நம்ம கடுகை சேர்த்துக்க போகிறோம். கடுகு, உளுத்தம் பருப்பை சேர்த்து வதக்க போகிறோம். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு, நம்ம கடுகு, உளுத்தம் பருப்பை போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போது அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரியும் போது நம்ம இந்த மாதிரி கரண்டி வச்சு கிளறிக்கிட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணோன்னா நல்லா பொரிஞ்சு செவந்து வந்துடும் உளுந்து. அதுக்கப்புறம் நம்ம காஞ்ச மிளகாவை போட போகிறோம். காஞ்ச மிளகாய் போட்டுடலாமா? ஒரு 3-4 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். அந்த மாதிரி கிள்ளி போட்டுப்போம். போட்டுட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் உடனே என்ன பண்ணோன்னா கருவேப்பிலையை போட்டுருக்கேன். கருவேப்பிலையை போட்டுட்டு நல்லா வதக்க போகிறோம். வதக்கிட்டு உடனே என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வெட்டி வச்சு அந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். இதுக்கு ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். இந்த மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா நம்ம வெட்டி வச்ச அந்த பாகற்காயை இதில் சேர்த்துருக்கலாம். பாகற்காயை சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட போகிறோம். நல்லா அடியிலேருந்து பாவக்காய் உடையாத மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்க போகிறோம். இது கிளறி விட்டதுக்கப்புறம் இப்போது நல்லா கிளறியாச்சு. ஸோ உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கிளறி ஒரு பாத்திரத்தை வச்சு மூடி வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உப்பு போட்டதுக்கப்புறம் அடுப்பை ஹை ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடணும். இல்லைன்னா பாவக்காய் வேகாமல் தீய ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி மூடி வச்சு அது கொஞ்சம் பாவக்காய் வேகிற அளவுக்கு நம்ம வச்சு எடுத்துடணும். இப்போ 10 மினிட்ஸ் கழித்து நான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இது நல்லா ரெண்டுமே கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, நல்லா வெந்திருக்கு நம்மளுக்கு பாவக்காய். இப்போ இந்த மாதிரி வெந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நல்லா ஒரு கிளறிட்டு இதில் நம்ம மிளகாய் தூளும் குழம்பு மிளகாய் தூளும் சேர்க்க போகிறோம். எல்லாமே 1 டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். ரெண்டுமே சேர்த்துட்டு ஒரு கிளறி போகிறோம். ஏற்கனவே நம்ம காஞ்ச மிளகாய் வேறு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் 1 டீஸ்பூன் ரெண்டுமே போட்டால் போதும். போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு திரும்ப நம்ம ஒரு மூடியை வச்சு மூட போகிறோம். ஏன்னா அந்த மசாலாவோட ரா ஸ்மெல் போகணும். அது அதோட சேரும். அப்போ தான் அந்த கசப்புத்தன்மை எதுவும் இல்லாமல் இருக்கும். அதனால் மூடி வச்சிடலாம். இந்த மூடி வச்சு கேப்பில் என்ன பண்ணலான்னா நம்ம புளி எடுத்திருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து தண்ணியில் போட்டு கரைசி அதை அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அதில் ஊற்றி அதை கிளறேன். இந்த புளி எதுக்காகனா பாகற்காய் கசக்காமல் இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த புளி சேர்க்கணும். இது புளிப்பாலாம் எதுவும் இருக்காது, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி பண்ணி ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான பாவக்காய் ரெடி. இது நீங்கள் சுடு சாப்பாடுக்கு போட்டு இதை மட்டுமே பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.